தினமொரு வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. விளக்கம். ஜனவரி 28, 1986 அன்று சேலஞ்சர் என்ற விண்கலம் வெடித்ததில் அதில் பயணம் செய்த 7 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இறந்தார்கள். அவர்களில் ஒருவரான கிறிஸ்டா மெக்காலிப் என்ற பெண் விண்வெளிக்கு சென்ற முதலாவது ஆசிரியர் என்று பெயர் பெற்றார். விண்வெளிக்கு செல்வதற்காக பலர் அனுப்பியிருந்த விண்ணப்பங்களில் கிறிஸ்டாவின் விண்ணப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கல்வித்துறையிலும் விண்வெளி ஆராய்ச்சியிலும் அவள் பெற்றிருந்த அர்ப்பணிப்பு பலருடைய கவனத்தை ஈர்த்தது. அவளுடைய மரணத்தின் நினைவு நாள் ஆராதனையில் ஒரு ஆசிரியர் இவ்வாறு கூறினார்: கிறிஸ்டா அந்த விண்கலத்திற்குள் அடியெடுத்து வைத்த போது நாங்களும் அவளோடு அடியெடுத்து வைத்தது போல உணர்ந்தோம். அவள் இறந்த போது எங்களில் ஒரு பகுதி இறந்துவிட்டது. கிறிஸ்டாவை குறித்த இந்த விமர்சனங்கள் ஒரு ஆழமான கருத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறது. அது கிறிஸ்துவுடன் ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய இணைப்பாகும். நாம் அவரோடு ஒரு உறவு முறையை கொண்டிருப்பதால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது நாம் அங்கிருந்தோம். அவர் மரித்த போது நாம் மரித்தோம் என்று கூற முடியும். நாம் கிறிஸ்துவுடன் மரித்தோம் என்றும் நாம் அவரோடு எழுந்தோம் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருப்பதை உண்மையாகவே விசுவாசிக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கை எடுத்து காட்டுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாச அறிக்கை ஒரு நினைவு நாளின் விமர்சனத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை களைந்துவிட்டு மேலான காரியங்களில் நம்முடைய மனதை செலுத்துகிறோம் என்பதை அது எடுத்துக்காட்ட வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனோடு கூட வாழும் வாழ்க்கைக்காக நன்றி. ஆமேன்.